மீட்டர் கேபிள் இருக்கு தானே, மீட்டர் கேபிள் கையோட வந்துட்டு ஒரு ஆளுக்கு 150 ரூபா எடுப்பாங்க. அந்த ஏத்துங்களை இறக்கி பைக்க சாடிச்ச பிறகு வைக்கும். வணக்கம் ரவலே, உங்களுக்கு நாக்கால மூக்கத்தோட்ட கதை தெரியுமா? அல்லது ஒல்லாந்தர் ஓட்டெக்ஸ் என்ற கதை ஒன்று இருக்குது வரலாற்றில், படிச்சு வந்தால் தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒரு சம்பவத்தை நானும் என் ஃப்ரெண்டும் செய்து விட்டுட்டோம். என்ன செய்து விட்டோம்டா, லிப்டன் சீட்டுக்கு போகிறதுக்கு கப்புத்தலையால் போய் போகலாம் ஈஸியாக. இவன் சொன்னான், டேய் மண்டவளுக்கு முன்னால் ரோட்டு இருக்குடா, அதால் போடா, நல்ல வியூகள் பார்த்து போகலாமடான்டா. நாங்களும் ஒரே அந்த ரோட்டாலே போகிறேன் போட்டு புது ரோட்டால் போக வலிக்கிட்டோம். போக பறிக்கும் எங்களுக்கு தெரியாது முதல் நடந்த சம்பவம் திருப்பி எங்களுக்கு நடக்க போகுதுண்டு. நாங்கள் போகிறோம் பாதம் வந்த பாடும் இல்லை, முடிஞ்ச பாடும் இல்லை. ஒழுங்கான ரோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒழுங்கான ரோட்டும் இல்லை. கொஞ்சம் தூரத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி கிடக்கும். பிறகு அதுங்கிற பண்ணின சம்பவம் இருக்கே, பெரும் சம்பவம் பண்ணி விட்டது. நல்ல வேலை காலமாக போல சாப்பாடு கட்டிட்டு போனாங்க, இல்லாட்டி சாப்பாடும் இல்லாமல் சேர்ந்து அடிச்சிருப்போம். அந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த காலையில் நீங்கள் பார்க்க போறீங்க. நாங்கள் என்ன செய்தோம்டா, 10 மணிக்கு அளவுக்கு வலிக்கிட்டோம் அங்கிருந்து பகுதியில இருந்து. ஆனால் லிப்டன் சீட்டுக்கு போகிறதுக்கு 3 மணியை தாண்டிட்டு, அதாவது 5 மணி 10 மணி எடுத்துட்டு. இதே நாங்கள் கப்பத்தில் போயிருந்தோம்னா 2 மணி தேதியில் போயிருக்கலாம். சரியா போறேன் லிப்டன் சீட்டுக்கு. இந்த ரோட்டு எங்கே போகுது? யாசாடாய் சாமி, அந்த ரோட்டு எங்கடா போகுது? அந்த ரோட்டு எங்கே போகுது? அந்த ரோட்டு எங்கே போகுது? பூனாலேண்டா கப்பத்தாலையா? அது லிப்டன் சீட் தெரியுமா? அது இந்த அந்த ரோட்டாலையா? அந்த இந்த இதில் போகலாமா? எங்கே போகிறதால? சரியா? அப்போ ரோட்டு சரிடா, ரோட்டு அதான் ரோட்டு. இல்லைடா, நேராக போக ரோட்டு வருமா? சரி ஆக்கிறாச்சு. இடையில வலியும் இல்லாமல் பிறகு அங்கே சின்ன பிள்ளைங்களை கேட்டு தான் நாங்கள் ஒரு இடத்த கண்டுபிடிச்சு போனாங்க. இதில் இப்போ வரும்போது காவிரி ரோடு வரமே இருக்குமா? இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு கல் ரோட்டால் தான் வந்தாங்க. என்ன வீடியோ ரெக்கார்ட் ஆகலாம் போயிட்டது. அது அப்புறம் இப்படி ஒரு ரோட்டை கண்டுபிடிச்சினாங்க. சரி இப்பயாவது நினச்சோம் நாங்கள் சரி இடம் ரோட்டால் தான் போகிறோம், ஓகே போயிடுவோம்ன்ட்டு. இது இப்போ இதை விட ஒரு பெரிய சம்பவம் நடந்து விட்டது. அது நம்ம கூகுள் மேப்பை நம்பி போனோம். நாங்கள் ஒரு மலைக்கு ஏற்றி விட்டோம் பைக்கை. அந்த ஒரு மலையே திருப்பி சுற்ற விட்டுட்டுது. அதாவது அதே இடத்துக்கு ஒரு மலையை சுற்றி கொண்டு வந்து திருப்பி இறங்கினாங்க. அதில் 4 பேர் போய் இந்த பைக்கும் அதில் உடைச்சி, அது உடைஞ்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இதான அந்த ரோட்டு. இந்த பைக்கில் போகிறதுக்காக இந்த ரோட்டு போடல. அவங்க இந்த ரோட்டு போட்டது வெயில கொண்டு படிக்கிற வாகனங்கள், பெரிய போவீலர் ராக்கு அதுகள் போகிறதுக்காகத்தான் இந்த ரோட்டு போட்டவங்க. இந்த ரோட் இது தெரியாமல் நாங்கள் இந்த ரோட்டால் பைக் ஏற்றி விட்டுட்டோம். அது போய் காடு மேடு நல்ல வேலை பைக் பஞ்சர் ஆகலை. என்ன பாடுபட்ட சொல்லுங்க. ஆகும் இந்த ரோட்டு போய் பார்க்க தெரியுமா உங்களுக்கு இப்படி ரோட்டு இருக்குண்டு. போன வீடியோ அளவுக்கு பரவாயில்ல ரோட்டு. இல்லை சில ரோட்டு பதிவாகலை. இதில் பைக்கையும் விழுத்தி அடிச்சு தானே. என்னடா லிப்டனுக்கு வந்துட்டேன். In 400 meters, turn right.
காட்டு 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 இல்ல இல்ல வேண்டாம் அதாலே போக வேண்டாம் வழியிலேயே ஊர்க்கார சொன்னது தம்பி இதுக்கெல்லாம் ரோட்டியில் தம்பி போவாங்க தம்பியான்ட்டு நாங்கள் கேட்டோம்மா கேட்காம வந்து பாராட்டப்பட்டுட்டோம் இப்படியில் ஒரு ஏத்த மூன்று இருக்கு இதில் ஏறப்பட்ட பாடு பிறகு ரோடு அவனை உயர்த்து தள்ளி இறங்கி தள்ளி இது அந்த அதுக்கு வந்து ஒரு ரோடு இருக்கு வேற நான் வந்து நேற்ற மாட்டு அதுக்கு போய் இருக்கோம் ரோடு போய் நீங்கள் பார்க்கறது நாங்கள் முதல்ல அந்த ரோட்டு பக்கத்து ரோட்டு தான் அது எங்களுக்கு தெரியாது நாங்கள் அந்த ரோட்டையே சுற்றி கொண்டு இருக்கிறோம் சரி நாங்கள் ஜூ பெயின் மாதிரி வந்து கொண்டு இருக்கோம் அப்படியே சுற்றி 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 மலையை சுற்றி போய் திருப்பி அதே இடத்துல போய் நிற்போம் இதுக்கு மட்டுமே 2 மணி நேரத்துக்கு மேலே பிடிச்சிட்டு அப்படியே திருப்பி அதே இடத்து தான் வருவோம் அது எங்களுக்கு பிறகு தான் தெரியும் கிடையாது இது கிளையில பிறகு பைக்கெல்லாம் எடுத்து வந்து அந்த ஊர்க்காட்டு எல்லாம் கேட்டு இதால போன சொல்லி போட்டு வெளியில வந்து பிறகு உடஞ்சோம் இடத்துல போய் ஞாபகம் இல்லை அந்த இடத்து அந்த சந்தி மட்டும் திருப்பி வந்தாங்க வந்த ரோட்டில் வந்து போட்டு திரும்பி போய் தான் ரோட்டை கணிச்சு விடும் நீ தான் ரோட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அது கன்ஃபார்ம் பண்ணி பிறகு போக வழிகிட்டோம் ஆனால் அதுக்கே திருப்பி ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே தூரம் இருக்குது அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண இடத்துல இருந்து அதுக்கு அதுல யாரும் போட்டும் போட்டாங்களா இந்த ரோட்டால் லிப்டன் சீட்டு போகலாமாட்டா பிறகு நம்பிக்கையில் போக வழிகிட்டோம் அது பிறகும் ரோட்டு நல்லா இருக்குன்னு பார்த்தா அப்பவும் ரோட்டு சரியில்லை இந்த லிப்டன் சீட்டுக்கு நான் ஓரடியே போயிருக்கிறோம் தான் ஆனால் இங்கே என்ன பேசலண்டா அந்த லிப்டன் சீட்டுன்ற இடத்துல அவ்வளோத்து கொண்டும் இல்லை பார்க்குறதுக்கு ஆனால் நீங்கள் லிப்டன் சீட்டில் இருந்து பார்த்தா இலங்கைன்ற 4 இடமும் பார்க்கலாம் அதாவது 4 திசையிலேயும் ஒரு ஊர்களோ ஏரியாவுக்கு பார்க்கலாம் மேற்கு பக்கம் கொழும்பு காளி முகத்தோட அதுகள் பார்க்கலாம் இது தெற்கு பக்கம் அம்பாந்தோட இது பார்க்கலாம் இது வடக்கு கிழக்கு பக்கம் இது பார்க்கலாம் பதுளை அப்படியே அருகம்பி அதுகள் பார்க்கலாம் அங்கே அப்படியே வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சிறிபாதை நூரெலியா பேதுகாதாளம் அது எல்லாமே பார்க்கலாம் ஆனால் இன்னும் அதுக்கு வானிலை தெளிவாக இருக்கணும் நாங்கள் போன மூட்டம் கூடுதலாக பனி மூட்டம் தான் பனி மூட்டம் மட்டும் எதுவுமே பார்க்கலாம் போயிட்டு சும்மா பனியை போட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதான் இந்த இடம் என்னண்டா அந்த லிப்டன் என்ற ஒரு ஆளால் கட்டப்பட்டது அதாவது பேர் ஸ்கொட்லாந்தை சேர்ந்த ஒரு ஆட்சியாளர் அதாவது அவருடைய காலத்தில் தான் இந்த 1890 ஆண்டுகளில் இந்த தேயிலை பயிரிடப்பட்டு அந்த ஏரியாக்குள்ளா லிப்டன் ஸ்டேட் தான் வரும் இந்த ஏரியாக்குள்ளே அவருண்ட தான் அது பிறகு அவருடைய ஞாபகமாக தான் அவருடைய இருக்கையை உண்டு அங்கே கட்டி வச்சுக்கிறாங்க அவர் குதிரையில சவாரி பண்ணி வந்து அங்கே வந்து இருப்பாரா அப்படி அந்த போனதுல அந்த அங்கே கைடவர் ஆளுங்களுக்கு சொன்னவர் அதுக்கு அவரை ஞாபகமா இந்த இடத்துக்கு கட்டி அந்த இடத்துக்கு லிப்டன் சீட் வச்சு அதான் லிப்டனின் இருக்கேண்டு வச்சு இந்த ஏரியாவுக்கு லிப்டன் ஸ்டேட் வேறு வச்சுக்கிறாங்க ஆனா இந்த பாதையெல்லாம் பார்த்துட்டு இப்படி கஷ்டப்படுத்த இந்த இடத்துக்கு வர நீங்க யோசிக்கவே வேண்டாம் இலவான பாதையே இருக்காது அதாவது நீங்க பண்டரவாளையில இருந்து கப்புத்தலை போய் கப்புத்தலையால இருந்து லிப்டன் சீட்டுக்கு நிலம் போட்டீங்கன்னா நேரடியா தம்புதனியால ஒரு ரோட்டு இருக்கு அது நேரடி ரோட்டு நல்ல ரோட்டு போட்டுருப்போம் அழகிய வியூகளை பார்த்து நாங்க கொழுப்பு எடுத்து போகணும் தான் இந்த ரோட்டு இதெல்லாம் முடியாத திருப்பியும் அதே ரோட்டு வந்து திருப்பியும் பைக்கை விழுத்தி அடிச்சு அது இன்னும் பெரிய சம்பவம் பண்ணி விட்டுது அது என் பின்னுக்கு வந்திருந்தான் அங்கே பாடுறான் இன்னொரு இடத்த காட்டி விட்டான் இப்போ அங்கே பார்த்து கொண்டு இங்கே கல்லில் ஏற்றி விட்டுனா அது பைக் விழுந்துட்டு தூக்கடா வாடா அது ஆடுபட வர கேஸ் இல்லை
அப்புறம் அது கீழே விட்டு அடைக்குது. ஐயோ ஐயோ நீ அடி வாங்கி சில்லு சரக்குடா தெரியாத இருக்கு. ஏன்டா காண்டில் பதிச்சு வச்சுக்கணும் அப்போ நிற்க வெட்டாது வேண்டாம் ஒரு ரெண்டு இடம் இல்லை. இந்த சந்தியில் வலக்கே பக்கம் இந்த ரோட்டு வருது இல்லை, அந்த ரோட்டு தான் உண்மையாக நீங்கள் கப்புதல்லேருந்து வந்தீங்கன்னா வரும். நாங்கள் தான் இதால் வரோம். அப்படியே வந்து போனீங்கன்னா இது நல்ல ரோட், நியர் ரோட்டாக போய் கொண்டே இருக்க முடியும். உங்கள் மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நல்ல ரோட்டை போய் கொண்டே இருக்கு. அதில் இந்த ரோட்டால் வந்து அப்படியே இந்த ரோட்டால் போகணும். அதில் இப்போ எல்லாம் நல்ல ரோட்டு, அப்படி பச்சை பசேண்டே இருக்கும் ரோட்டு. இதில் நான் ட்ரோன் வியூ எடுத்து வச்சுன்னா அது உங்களுக்கு கடைசியாக அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணி விடுறேன். பச்சை பசலேண்டே இருக்கும். ஆனால் இப்போ சில தோட்டங்கள்லாம் பட்டி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அது பட்டுட்டோ ஏதோ சொல்லி ரீசன் சொல்லி பட்டி வச்சுக்கிறாங்க. முடிவு அப்படி பச்சை பசலேண்டு இருக்கு. ஒரு மாதிரி வெற்றிகரமாக அந்த இன்டென்ஸு கிட்ட வரப்போகிறோம். நான் இன்டென்ஸ் இதுக்கு பிறகு நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் போகலாம். இது ஒரு பைக்குக்கு அதுக்கு 100 ரூபா எடுக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு 150 ரூபா எடுப்பாங்க. அந்த ஏத்துங்களுக்கு இறக்கி பைக்கை சாடிச்ச பிறகு பைக்கு போயிட மாட்டேன்றது. இந்த இதெல்லாம் அந்த உடைஞ்சது எங்களுக்கு தெரியும். மீட்டர்கள் உடைஞ்சிட்டு பைக்கிட்ட கேவலே போயிட்டு இந்த மீட்டர்கள் உடைச்சிட்டு ஒன்றும் செய்ய முடியல. அந்த எங்கட மீட்டர் கேபிள் இருக்கு தானே, மீட்டர் கேபிள் கையோட வந்துட்டு இதோட கோவரோட சார்ஜ் போயிட்டு அதெல்லாம் ட்ரோன் வீடியோ ஆட் பண்ணுறேன். ரோடு வீடியோ பார்த்துருங்க.